ஹாய் யூஸ், வெல்கம் டு ஃப்ளேவர் ஃபியூஷன் ஃபுட். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா நாட்டுக்கோழி பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கினதை சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளி நீல வாக்கில் நறுக்கி சேர்த்துக்கலாம். மூணு பச்சை மிளகாய் நான் பெரிய சைஸில் 3 போட்டிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் அது வதங்கிட்டு கேப்பில் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் 3 துண்டு பட்டை, 5 கிராம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு, 2 ஏலக்காய், வரமல்லி 2 டேபிள் ஸ்பூன், வரமல்லி இல்லைன்னா 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறமா 10 சின்ன வெங்காயம், 8 பல் பூண்டு, 4 துண்டு இஞ்சி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச விழுதுகளை வெங்காயம் தக்காளி வதக்குனதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கை புதினா, ஒரு கை கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பிரியாணிக்கு டேஸ்ட்டே நம்ம இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிறதுல தான் இருக்குது. அப்புறமா 1/2 கிலோ நாட்டுக்கோழி கழுவி வச்சதை சேர்த்துக்கலாம். நல்லா தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. சிக்கனும் மசாலாவும் ஒன்று சேர அளவுக்கு நல்லா வதக்கிட்டு மீடியம் ஃப்ளேமில் 3 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள். அப்புறமா சிக்கனில் பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர், தயிர் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டாம், லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுங்க. அப்புறமா பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 2 கப் ரைஸ் எடுத்திருக்கேன், அதனால் 3 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு 4லேருந்து 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நாட்டுக்கோழின்றனால நான் 4லேருந்து 5 விட்டுக்கிறேன். இதே நீங்கள் நார்மல் பிராய்லர் கோழியாக இருந்தால் 3 விசில்லே எடுத்துக்கலாம். விசில் அடங்கிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சிக்கன் வெந்துருச்சு. இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பை டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். பத்தலைன்னா இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. 2 கப் சீரக சம்பா அரிசியை 1/2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு தண்ணியை நல்லா வடிச்சிட்டு அரிசியை மட்டும் சேர்த்துக்கலாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப மிக்ஸ் பண்ணால் அரிசியெல்லாம் உடஞ்சி சாதம் குழஞ்சிரும். அப்புறம் மீடியம் ஃப்ளேமில் 10 மினிட்ஸ் விசில் போடாமல் குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி 3/4 அளவு தண்ணி வற்றி லைட்டாக மேலே தண்ணி இந்த அளவுக்கு இருக்கிறப்ப 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி விசில் போட்டு தோசைக்கல்லை நல்லா சூடு பண்ணிவிட்டு
தோசைக்கல் சூடானதுக்கப்புறம் தோசைக்கல் மேலே குக்கரை சிம்மில் ஒரு 20 மினிட்ஸ் வச்சு எடுத்ததுக்கப்புறமா நாட்டுக்கோழி பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.